பீரியட்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. எல்லா ட்ரெய்னீஸ்க்கும் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த லைனை சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதனால இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கீங்க, ஐபிஎஸ் ஆக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் ஜெயம் ரவி வந்து ஒரு சர்டன் இன்சிடென்ட் அவர் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை சொல்லி அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது நம்ம நாட்டுக்கு ஏதாவது திருத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. சோ அத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா நாங்க பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவோம். அதை கேட்டவொன்னே அவர் முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி. இது வந்துட்டு அந்த ட்ரைனீஸ்க்கு ஒவ்வொருத்தர் கேட்பாங்க, நீங்க வந்துட்டு இங்க வர்றதுக்கு எது இன்ஸ்பயர் ஆயின்னு நீங்க ஐபிஎஸ் ஆகணும் வந்தீங்க சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுவாங்க. ஜெயம் ரவி சொல்லுவார், நான் வந்துட்டு ஐ ஹேப்பன் டு மீட் யூஎஸ் சிட்டிசன் ஒருத்தர் நான் வந்துட்டு மீட் பண்ண வேண்டியதாச்சு. அப்போ அவர் ஏதோ ஒரு பேச்சு வரும்போது நான் சொன்னேன், இந்தியாவில் வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குன்னு சொன்னா அவர் வாஸ் வண்டரிங். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி கேட்ட ஆச்சரியமா, இப்படி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனால கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்க முடியும்னு கேட்டார். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால கொடுக்க முடியாத ஒரு வைத்தியத்தை எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டலால கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஃபண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதால கொடுக்க முடியாது, பிரைவேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு. அது வந்துட்டு எனக்கு அதுதான் மனசுல ஜெயரவி சொல்றாரு, எனக்கு அது வந்துட்டு மனசுல ரொம்ப பாதிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது இது என்ன, இது பின்னாடி என்ன இருக்கு, ஏன் அப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இவ்வளோ பேர் போறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்ட் ஏன் கம்மியாக போச்சு, அது ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது சீன் ஓகே. இது நான் வந்துட்டு வியூவர்ஸ்க்கு மெயினாக இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று பார்த்துருக்குறோம், ஸ்கூல் படிக்கும்போது ப்ரைவேட் ஸ்கூல் நம்ம அடிச்சு போவோம், குழந்தைங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ்னு சொல்லி. இப்போ கேந்திரிய வித்யாலயெல்லாம் கம்மியான ஃபீஸ் வாங்கினாக்க அதை மட்டும் நினச்சிக்கிறாங்க, அதிகமாக ஃபீஸ் வாங்கினா அருமையான ஸ்கூல் நினைக்கிறாங்க. +2 வரைக்கும் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு பிஇஓ இல்லை ஒரு எம்பிபிஎஸ்ஓ மெடிக்கல் போகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுறாங்க, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி அப்படி தான் கவர்மெண்ட் வராங்க. ஹையர் ஸ்டடி போகும்போது மட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். அது மாதிரி உங்களுக்கு மெடிக்கலில் போனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல. மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸு நம்ம இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ, மதுரை மெடிக்கல் காலேஜோ, இல்லை கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, இந்த மாதிரி தான் போகிற ஒழிஞ்சு நம்ம வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இஸ் செகண்ட் சாய்ஸ். அப்படிங்கும்போது உண்மையிலேயே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 100% இல்லை 200% இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் அதில் காசு சரியா இல்லை, குவான்டிட்டி ஐ மீன் ஜனங்க அதிகமாக வரதுனால, பாப்புலேஷன் ஜாஸ்தினால நம்மளுக்கு வந்து அந்த அளவு அப்ராட்ல இருக்கிற அளவு நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நேச்சுரலி குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா குவாலிட்டி கம்மியாகும். அது ரொம்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக போகும்போது கம்மியாகுது. அதர்வைஸ் நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அதில் இருக்க டாக்டர்ஸு அது மாதிரி ஒரு எனக்கு ஞாபகம் வருது, என் அம்மாவோட தம்பி பையன், ஐ மீன் மச்சான் பரவேர் எனக்கு அப்படின்ட்டு, அவர் வந்துட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணார். நான் சொல்கிறது 80s, லேட் 80s. அப்போது யூஎஸ்லேருந்து யூகேல இருந்துலாம், அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் டாக்டர்ஸ் ட்ரைனிஸ், டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மதுரைக்கெல்லாம் வருவாங்களாம். ஏன் வருவாங்க அப்படின்னாக்கா, இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த மதுரை ரீஜன் சரௌண்டிங் இருக்கிற அந்த ஒரு சில டிசீஸு அப்போல்லாம் வந்துட்டு வீடியோ கிடையாது, பெருசாக ஃபோட்டோகிராஃபி பெருசு கிடையாது, அதை வந்துட்டு ஃபோட்டோவில் காட்டவும் முடியாது. ஃபோட்டோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற அளவுக்கு அந்த அது தெரியாது, அதனுடைய எப்படி சொல்கிறது, அந்த சீரியஸ்னஸ் தெரியாது, அதனுடைய ரியாலிட்டி தெரியாது, கிரவுண்ட் ரியாலிட்டி. அங்கேருந்து இதை விசிட் பண்ணுவாங்களாம் மதுரைக்கு வந்து. இங்கே இருக்கிற பேஷண்ட்டு ஓபியில் உட்காந்து ஒவ்வொருவராக பார்ப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் ஓபியில் வரும்போது 2000 விதமான டிசீஸ் பார்க்கலாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு. இதை நீங்கள் ப்ரைவேட்டில் எத்தனை பேர் பார்ப்போம். அதனால தான் ஒரு வெறி நாய் கிடைச்சா கூட ரேபிஸ் ஒரு போய் ஊசி போடணும்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போடுறத விட நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் போடுங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ரொட்டேட் ஆகிட்டு, அது இப்போ ஆரம்பத்தில் வர்றதெல்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இருக்கும். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்துட்டு தப்புன்னு சொல்லலை, நான் வந்துட்டு இதை வந்துட்டு அப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல, சான்சஸ் ஆர் தேர் இல்லைங்களா. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவினாக்கா எங்கே ரொம்ப பேர் கஸ்டமர் இருக்காங்களோ அது போகும். அவன்ட்டு பழையது எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட மாட்டான், அவனுக்கு இடம் இருக்காது வைக்கிறதுக்கு. இதே நீங்கள் வந்து ரொம்ப காலியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா 2 நாளைக்கு முன்னே இருந்து கூட ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போடுவான், நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அடித்தது ஆளே கிடையாது. இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அதனுடைய இமேஜ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஜனங்கிட்ட இல்லை. அதுதான் நம்ம மினிஸ்டர்ஸே பார்த்தா கூட, கவர்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டரே பார்த்தா கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாங்க. அந்த மினிஸ்டருக்கே அவருக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ பப்ளிக் எப்படி நம்பிக்கை வரும்னு எனக்கு தெரியல. அது பார்க்கலாம், ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அந்த காலேஜ் ஆடிட்டோரியமில் ட்ரெயினிஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, பொலிட்டிஷியன்ஸ் மே கம், பொலிட்டிஷியன்ஸ் மே கோ, தே மே பி த மாஸ்டர்ஸ் பட் யூ ஆர் த ரூலர்ஸ். ஓகே, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. வெல்கம் டு தி 88th ஃபவுண்டேஷன் கோர்ஸ். கவர்மெண்ட்ஸ் மே சேஞ்ச். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ட்ரைனிஸ் உட்கார வச்சு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இவர் ஒரு லெக்சர் மாதிரி கொடுப்பாரு. அப்போ வந்துட்டு ஜெயபிரகாஷ் சொல்லுவார் அப்படின்னு, பொலிட்டிஷியன்ஸ் மே கம், பொலிட்டிஷியன்ஸ் மே கோ,
தே மே பி த மாஸ்டர்ஸ் யா பட் யூ ஆர் த ரூலர்ஸ் அப்படின்னு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ல உட்காந்துருப்பான் அவங்களை காட்டு கேட்பாரு. The politicians may be the masters, but you are the actual ruler. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நாங்க வந்துட்டு கலைஞர் கருணாநிதி இருக்காரு இல்லைங்களா, அவர் கலைஞர் டைம்ல அது மாதிரி நடந்திருக்குது. அவர் ரூம்ல ஏதோ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, செக்ரட்டரிஸ் மீட்டிங். செக்ரட்டரிஸ்னாலே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட மினிஸ்டர் யாரோ உட்காந்துருக்காங்க. அவர் எல்லாம் செக்ரட்டரிஸ் மீட்டிங் பண்ணி எழுதிட்டு போகும்போது கலைஞர் கூப்பிட சொல்லியிருக்காரு. அவர் வெளியில போற ஒரு செக்ரட்டரி கூப்பிட சொல்லியிருக்காரு. கூப்பிடும்போது இங்க இருக்கிற மினிஸ்டர் வந்துட்டு ஹலோன்னு சொல்லி கை தட்டுங்க, லைட்டா சும்மா கை தட்டி ஹலோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு மினிஸ்டர். அதுக்கப்புறம் மினிஸ்டர் திரும்பி இருக்க ஐயா கூப்பிடுறான்னு எல்லாம் பேசிட்டு போயிட்டாரு. போயிட்ட பிறகு செக்ரட்டரி போயிட்ட பிறகு கலைஞர் வந்துட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நீ இப்ப மினிஸ்டரா இருக்கிற, நாளைக்கு நீ இன்னைக்கு வரைக்கும் மினிஸ்டரா இருப்ப, நாளைக்கு மினிஸ்டரா இருக்க மாட்ட, போயிடுவ. நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. ஆனா அவரு நீ 5 வருஷத்துக்கு இங்க இருப்ப, 5 வருஷம் கழிச்சு போயிடுவ. நீ 5 வருஷம் இருப்ப, இல்லாம போயிடுவ. ஆனா அவங்க இன்னும் 60 வயசு வரைக்கும் இங்கதான் இருக்க போறாங்க. சோ தே ஆர் த ரூலர்ஸ். அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த கண்டிப்பா. மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு அது மாதிரி இலக்காரமா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அவங்களுக்கு தெரியும், உண்மையிலே ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். ஐஏஎஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐஏஎஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐபிஎஸ். ஒரு ஐஏஎஸ் வந்து கலெக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி, இவங்க 2 பேர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆள்றாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ். அது மற்றதெல்லாம் வந்துட்டு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்லாம் வருவாங்க போவாங்க. ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க தான் ஆளுவாங்க. ஸோ இது இல்லாமல் ஐஏஎஸ் படித்தா எல்லாமே கலெக்டர் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதுவும் வியூவர் சொல்லிடுறேன். ஐஏஎஸ் படித்தா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற ஐஏஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைமைச் செயலகம் சொல்கிறோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் நம்ம செக்ரட்டேரியட், அங்கே பார்த்தோம்னாக்கா ஒரு காரிடரில் 2 பக்கம் ரூம் வரிசையாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி போட்டுப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிக்கு மேலே தான் மினிஸ்டர் இருப்பார். ஸோ மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே திருவிழாவும் ஃபங்க்ஷனும் கல்யாணம் காது குத்தி அட்டன் பண்ணுறதுக்கு அவர் போயிடுவார். இல்லை எலெக்ஷன் வந்ததுனாக்கா அவர் பாட்டுக்கு அவரோட எலெக்ஷன் தேர்தல் பிரசாரம் பண்ண போயிடுவார். ஆனால் இந்த கவர்மெண்ட் மிஷினரி ஓடுறது அந்த செக்ரட்டரி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பிடபிள்யூடினா அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்கு ஒரு மினிஸ்டர். ரெவென்யூனா ரெவென்யூ, அப்புறம் இபினா இபி செக்ரட்டரி. தட் இஸ் செக்ரட்டரி தான் ஐஏஎஸ் முடிச்சவங்க தான் செக்ரட்டரி இருப்பாங்க. அப்படிதான் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதோ கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும், எத்தனை மினிஸ்ட்ரி இருக்குதோ ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள 2-3 டிபார்ட்மெண்ட் கூட இருக்கலாம். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு செக்ரட்டரிங்கிறது வேற, ஒரு டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு செக்ரட்டரி நிச்சயமா இருப்பாங்க. ஒரு மினிஸ்டர்னா அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நிச்சயமா மினிமம் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவர் ஐஏஎஸ் தான் இருப்பார். அவரு தான் ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன் அதை அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்துவார். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் ஆஃபீஸ் போய் பாருங்க, நைட்டு 8 வரைக்கும் 9 வரைக்கும் தினம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஜெயம் ரவி வந்து ஒரு சீன்ல வந்து கிரைம் பத்தி பேசுவாரு. தட் இஸ் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் அப்படின்னு. அதுலயும் 2 கேட்டகரி இருக்கா, ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் அப்படின்னு இருக்கா. சின்ன சின்ன திருட்டு விபத்து நினைக்கிற எமோஷனல் கிரைம்ஸ் பின்னாடி ஆர்கனைஸ்ட் கிரைம் இருக்கு. ஆர்கனைஸ்டு கிரைம் அன்ஆர்கனைஸ்டு கிரைம்லாம் அப்படி கிடையாது. ஆர்கனைஸ்டு கிரைம் மட்டும்தான் இருக்கு. அது எப்படின்னாக்கா, இப்போ இதில் எப்போ ஆர்கனைஸ்ட் கிரைம் எப்போ சொல்லுவோம்னா, முதல்ல கிரைம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். கிரைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறான், இல்லை ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ராபரி பண்ணிடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு லேடிஸ் போகிறாங்க, ஏதோ அவங்ககிட்ட தப்பாக நினச்சிக்கிறாங்க, ராத்திரி போகும்போது தப்பாக நடந்துக்கிறாங்க, ஒரு செயின் ஸ்நாச் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா யார் ஏன்னா ஒருத்தன் கூட பண்ணியிருப்பான். ரெண்டாவது வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணி பெரிய பிளான்லாம் பண்ணிலாம் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு அது சந்தர்ப்பம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு உண்டான விக்டிம் கரெக்டாக வராங்க, பொட்டன்ஷியல் விக்டிம் வராங்கன்னா அது வந்துட்டு இஸ் என்கேஷிங் இட். அப்படிங்கும்போது அது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் செய்கிற ஒரு தனிப்பட்ட குற்றம். அதுக்கு வந்துட்டு பெருசாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா மாஃபியா நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கேங், அந்த மாதிரி மாஃபியான்னு இருக்கும்போது அது பக்க ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எவ்வளோ ஒரு மிலிட்ரிலையோ போலீஸ்லையோ உங்களுக்கு சின்ன ரேங்க்ல பெரிய ரேங்க் வரைக்கும் போகுதோ அந்த மாதிரி ஒரு மாஃபியாவில் இப்போ தாவூத் இப்ராஹிம்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பக்கா ஆர்கனைஸ்டு குரூப் உங்களுக்கு. சரிங்களா, நான் டெரரிஸ்ட் குரூப் டிஃப்ரெண்ட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டெரரிஸ்ட் குரூப். நான் அது வேறு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் பேசுறது வந்துட்டு இதில் வந்துட்டு தப்பு செய்கிறது இல்லையே. தப்புன்னா இதில் எது வரும் உங்களுக்கு, மணி லாண்டரிங் வரலாம், சைல்டு டிராஃபிக்கிங் வரலாம், ஹியூமன் டிராஃபிக்கிங் வரலாம், ஆர்கன் டிராஃபிக்கிங், இதில் ஆர்கன் டிராஃபிக்கிங் வரலாம் உங்களுக்கு. டிராஃபிக்கிங் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக் டிராஃபிக். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரக்னாக்கா மலையில் எங்கேயாவது ஒரு கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா செடி எங்கேயோ ஒரு இடத்துல மலையில் விளைவிப்பாங்க. அங்கே விளை வச்சிட்ட பிறகு அங்கே விளைய வைக்கிறது யாராக இருப்பாங்க, அங்கே இருக்கிற ஒரு லோக்கல்ஸ் இருப்பாங்க, அவங்க விளைய வச்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா அது எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு மேகர் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து கீழே எடுத்து வர்றது வேறு குரூப்பாக இருக்கும். கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது வேறு ஒருத்தர் இருப்பான். அங்கேருந்து அவன் ட்ரக்லையோ லாரிலையோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒன்று டேஸ்ட்டுக்கு டிரான்ஸ்பார்டர் வச்சு மறுபடியும் இங்கே கொண்டாந்து வேறு இடத்துல வைக்கிறது ஒரு ஆளாக இருப்பான். அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் அந்த ஏரியா பக்கம் போயிட்டு ஆக்சுவலாக ரீட்டைலில் செல் பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான்.
இது வந்துட்டு நான் வந்துட்டு டொமஸ்டிக் ஒரு நேஷனலுக்குள்ளே இன்டர்னல் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயோ இந்தியாக்குள்ளேயோ நடக்கிறது. இது மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இதிலே என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹை கிரேட் ட்ரக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ட்ரக்ஸே வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஆ டு த கன்சியூமர் போறது இவ்ளோ ஒரு எவ்வளோ இருக்கு உங்களுக்கு ஆமா அது தனிப்பட்ட ஆள் பண்ணி மத்த அவரே வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே தான் அதே அது. தான். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரூப் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆர்கனைஸாக நடக்கும். தனிப்பட்ட ஒரு ஆளோ 2 பேர் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு பக்க ஸ்ட்ரக்சரல் இருந்தால் தான் உங்களுக்கு ஹையரார்கி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு பேர் ஆர்கனைஸ்டு கிரைம். ஸோ இதுதான் வெளியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங்கோ இல்லை ஒரு ராபரியோ இல்லை ஒரு இது மாதிரி ஏதோ ஒன்று தான் நம்ம ஆக்சுவலாக க்ரைம் அப்படின்னு நினச்சிடுறோம். ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா க்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்னொரு இண்டிவிஜுவல் மேல் பண்ணுற ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக கூட இருக்கலாம். ஈவன் தோ தட் இஸ் எ க்ரைம். அதை விட இது பெரிய கொடுமை உங்களுக்கு ஆர்கனைஸ்ட் க்ரைமில் பண்ணுறது. ஏன்னா நான் முதல்ல சொன்னது வந்துட்டு அந்த க்ரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மேபி இன்னொரு இண்டிவிஜுவலை தாக்குறோம், அவ்வளோதான், பெருசாக கிடையாது. ஆனால் ஆர்கனைஸ்டு க்ரைமில் ஒரு சொசைட்டியே உங்களுக்கு பழகும். ட்ரக் மாஃபியானா அந்த ஏஜில் டீனேஜ் இருக்கிற அந்த குழந்தைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சொசைட்டி கம்யூனிட்டியே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு ஆர்கனைஸ்ட் க்ரைமில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாதிக்கப்படுறதை விட ஒரு பெரிய கம்யூனிட்டி, பெரிய சொசைட்டி உங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ தட் இஸ் ஃபார் மச் ஹைனியஸ் தென் சிம்பிள் க்ரைம். அதுக்கு சொல்ல வந்தேன்.